தேசமெங்கும் எழுப்புதல், இவான் ராபர்ட்ஸ், சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு ஜான் வெஸ்லி, அவர் எல்லாரும் அந்த ஸ்தல சபைகளுக்குள்ளே ஒரு எழுப்புதலை தேவன் தந்தார். அந்த ஸ்தல சபைகள் மூலமாக வேர்ல்ட் இவாஞ்சலைசேஷன், உலகமெங்கும் சுவிசேஷத்தினால் கர்த்தர் நிரப்பினார். ஒரு ஜான் வெஸ்லி, அதாவது இன்னைக்கு இருக்கிற D.L. மோடி அவர்கள், கடந்து போன D.L. மோடி அவர்கள், இப்படிப்பட்ட பல தேவ மனிதர்களை அவருடைய ஸ்தல சபையில தேவன் பயன்படுத்தினார். ஸ்தல சபையின் மூலமாக அவளை கர்த்தர் உலகெங்கும் பயன்படுத்துகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சுவிசேஷகர்களே, அன்பான விசுவாச மக்களே, God wants to use you in your local church. உங்களுடைய ஸ்தல சபையில உங்களை தேவன் பயன்படுத்த விரும்புகிறார். இன்றைக்கு துக்கமான வேதனையான காரியம் என்னவென்றால், அதாவது மற்ற சபைகள் தெரிகிறது, அந்த சபை இந்த சபை எல்லாம் தெரிகிறது, ஆனால் தான் இருக்கிற அந்த சொந்த சபையை தெரிவதில்லை. திரும்ப நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிற காரணம் என்னவென்றால், God wants to work through the local church. ஆண்டவர் ஒரு ஸ்தல சபையின் மூலமாக, கிராம சபையா இருக்கலாம், ஒன்றுமில்லாத சபையா இருக்கலாம், தேவன் அந்த சபையின் மூலமாகத்தான் தன்னுடைய திருவுள சித்தத்தை, தன்னுடைய நோக்கத்தை, தன்னுடைய ஊழியத்தை, அவர் வைத்திருக்க திட்டத்தை நிறைவேற்ற விரும்புகிறார். என் முதல் குறிப்பு 13:2, அவர்கள் ஆராதனை செய்து கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று ஆவியானவர் திருவுளம் பற்றினார். ஆரம்பத்தில் சொன்னேன், God recognized the ministries and the minister. ஆண்டவர் ஊழியனையும் ஊழியங்களையும் அவர் முதலாவது பிரித்தெடுக்க, ரெகக்னைஸ் என்று சொல்வது அந்த அர்த்தம் என்னவென்றால் அதை தெரிந்து கொள்வது, அங்கீகாரம் தருவது. என பாருங்கள், அவர்கள் வழக்கமாக, அதாவது சவுல், பர்னபா, அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை, ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இவர்களுக்குள்ளே, பர்னபாவுக்குள்ளே, சவுலுக்குள்ளே நன்றாய் கவனிக்க வேண்டும், நன்றாய் கவனிக்க வேண்டும். வழக்கமான ஆராதனை, வார வாரம் போகிறோம். இன்னைக்கு திரும்ப திரும்ப இன்னைக்கு அனைவருடைய விசுவாச குற்றச்சாட்டு, என்னை ஊழியர் பயன்படுத்தல, என்னை பாஸ்டர் பயன்படுத்தல. நெவர் நெவர் நெவர். அன்பாவே, உங்களை ஆவியானவர் பயன்படுத்த விரும்புகிறார். ஆனால் அதற்காக இப்ப சபை அடங்கி இருக்க வேண்டும். அந்த வசதி படிக்கிறேன். அந்தியோகியா பட்டணத்திலே உள்ள சபையிலே ஒரு மாபெரும் தேவ மனிதர்கள் தான் பவுல். ஆனால் அந்த சபையிலே அவர் அடங்கி இருந்தார். அந்த வார்த்தை படிக்கிறேன். ஆராதனை செய்து கொண்டிருந்து உபவாசித்துக் கொண்டிருந்த போது, இன்றைக்கு நீங்கள் வழக்கமான ஒரு பணி, ஆராதனை, உபவாசம், ஜபங்கள். அந்த வேளையில என்னுடைய முதல் குறிப்பு என்னவென்றால், God recognized the ministries, not only ministries, ministers. தேவன் தம்முடைய ஊழியர்களை தரம் பிரிக்கிறார். அவருக்கு தெரியும், இன்னாருக்குள்ள இந்த வரம்